அனைவருக்கும் வணக்கம். நான் சதீஷ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ அப்படி ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெம்பர்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டெம்பர்டு கிளாஸ் எதுக்காண்டி எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தெரியாமல் நம்ம மொபைலை நம்ம கீழே போடுறப்ப நம்மளுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்படி அந்த டெம்பர்டு கிளாஸ் நம்ம டிஸ்பிளே மேலே ஒட்டி இருக்கிறதுனால அந்த டெம்பர்டு கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜை தடுத்துக்கும். அதாவது இந்த டெம்பர்டு கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி உடஞ்சி போகுமே தவிர நம்மளுடைய டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எந்த விதமான டேமேஜ் வராது. அதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மொபைலில் டெம்பர்டு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டெம்பர்டு கிளாஸ் பார்த்திங்கன்னா நிறையா வகையான டெம்பர்டு கிளாஸ் இருக்குது. 3Dங்கிறாங்க, 4Dங்கிறாங்க, 8Dங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா சும்மா பேருக்கு தான் சேல் பண்ணுறாங்களே தவிர உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அது 3D கிளாஸோ 4D கிளாஸோ 8D கிளாஸோ கிடையவே கிடையாது. சும்மா ஒரு பேர் சொல்லி ஏமாற்றி நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு டெம்பர்டு கிளாஸ் பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டெம்பர்டு கிளாஸ் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதுக்கு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்தது. அந்த டெம்பர்டு கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைச்சது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஓகேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பர்டு கிளாஸை நம்ம அன்பாக்சிங் பண்ணி அந்த டெம்பர்டு கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷோ பண்ணிடுறேன். வாங்க. ரெட்மி 7A அண்ட் நோட் 7 ப்ரோ இந்த ரெண்டு மொபைலுக்குமே நான் பார்த்தீங்கன்னா டெம்பர்டு கிளாஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10D கோட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டெம்பர்டு கிளாஸ் வாங்கியிருந்தேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயில் பின்னாடி பாக்ஸுக்கு பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாக்ஸில் நம்ம ரெட்மி நோட் 7 ப்ரோக்கான டெம்பர்டு கிளாஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே எந்த மாதிரி பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ ஓப்பன் பண்ணி வெளியே எடுக்கலாம். ஸோ வெளியே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரால் கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரு லிக்விடு கணக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரை பேப்பர் உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஆப்ஷன் இது. இதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டெம்பர்டு கிளாஸ் இருக்குது. அதை இப்போ நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ அந்த டெம்பர்டு கிளாஸை பார்த்தாலே தெரியும், நல்லா பிளர்ராக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளார் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிளார் அடிக்காது. நீங்கள் ஏதோ வீடியோ பார்க்கிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த உள்ள கிளார் பார்த்திங்கன்னா இந்த லைட் வெளிச்சம் பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்பிளேயில் படையில் அவ்வளோவா கிளார் அடிக்காது. ஸோ இதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு பேப்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த பேப்பரை நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது எனக்கே தெரியல. ஸோ கெட் 100 ரூபா கேஷ்பேக். ஓகே. ஸோ இந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினதில் போய் நம்ம அமேசானில் ரிவ்யூ பண்ணோம். நம்ம ஒரு 4 ஸ்டாரோ இல்லை 5 ஸ்டாரோ நம்ம கொடுத்து ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 100 ரூபா கேஷ்பேக் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. லிமிட்டட் ஆஃபர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரீப்ளே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டெம்பர்டு கிளாஸுக்கு வரலாம். ஸோ டெம்பர்டு கிளாஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, குவாலிட்டியாக தான் இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெட்மி 7A இந்த மொபைலுக்கான டெம்பர்டு கிளாஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே நம்ம ஸ்வைப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் பார்த்திங்கன்னா சேஃபாக செக்யூராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு அடிபடக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பாஞ்சு கணக்காக ஒரு பிளாஸ்டிக் கவர், பபுள் கவர் வச்சுருக்காங்க. இதுலேயே அதே மாதிரி தான் ஒரு லிக்விட் பேப்பர் அண்ட் ட்ரை பேப்பர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெட்மி 7Aக்கான டெம்பர்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பிளர்ராக தான் இருக்கும். ஸோ இந்த டெம்பர்டு கிளாஸ் பார்த்திங்கன்னா அந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது வீடியோவோ இல்லை ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங் வெளிச்சம் உங்களுக்கு கிளார் அடிக்காது. அதாவது ரொம்பவே கிளார் அடிக்காமல் ஒரு அளவுக்கு மீடியமாக கிளார் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி அப்படிங்கிறதுல ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது சாதாரண ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு டெம்பர்டு கிளாஸு. என்னோடய ரெட்மி நோட் 7 ப்ரோவில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு கிளாஸுக்கும் வித்தியாசத்தை நீங்களே பார்க்கலாம். ஸோ எந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிளார் அதிகமாக அடிக்குது, எந்த கிளாஸில் கிளார் ஓரளவுக்கு கம்மியாக அடிக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த டெம்பர்டு கிளாஸை என்னோடய மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து டிஸ்ப்ளே ஆன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ கிளார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து கிளார் அடிக்கல. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டிஸ்ப்ளே பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியும். ரொம்பவே வந்து இப்போ புது ஃபோன் மாதிரியே அப்படியே மாறிடுச்சு இந்த டெம்பர்ட் கிளாஸ் மாற்றினதுக்கப்புறம். ஓகேங்க. ஸோ இந்த டெம்பர்ட் கிளாஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் அட்வான்டேஜ் அப்படின்ற பார்க்கையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் வந்து நீங்கள் ஒரு டெம்பர்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. கண்ணாடியாக இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா பின்பக்கம் வந்து அப்படியே தெரியும். ஸோ அந்த மாதிரி டெம்பர்ட் கிளாஸ் தான் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டெம்பர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வெளியில் வந்து போகையில் சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளேயில் படையில் நீங்கள் அப்படியே மொபைலை வந்து அப்படியே மூடி மறைச்சி தான் நீங்கள் வந்து டைம் பார்க்குறதோ ஒரு நம்பரை தேடுறதோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டெம்பர்ட் கிளாஸ் இது வந்து பிளர்ராக இருக்குது. இந்த டெம்பர்ட் கிளாஸ் வந்து உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கையை வச்சு மறைச்சி இந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல தெளிவாக பார்த்துக்க முடியும். கிளார் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. ஸோ ஒரு அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து டிஸ்பிளேயில் வந்து கிளார் அடிக்கும். நீங்கள் முதல்ல யூஸ் பண்ண டெம்பர்ட் கிளாஸ் மாதிரி அதிகமாகலாம் வந்து கிளார் அடிக்காது. ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து கிளார் அடிக்கும். இதனால் நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து அவுட்டோரில் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு மூவிஸே வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் பார்க்குறீங்க, இல்லை ஒரு கேம் வந்து நீங்கள் அவுட்டோரில் வந்து விளாட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்பிளேயில் படையில் ரொம்ப வந்து கிளார் அடிக்கும். நீங்கள் இந்த விதமான டெம்பர்ட் கிளாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளார் அடிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் கிளாரே அடிக்காதுன்னு சொல்லலை, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுடைய வேலையை வந்து உங்கள் மொபைல் மூலமாக பார்த்துக்க முடியும். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 டெம்பர்ட் கிளாஸ்க்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாவது மொபைல் வந்து யூஸ் பண்ணுறீங்க, சாம்சங், ஓப்போ, ரியல்மி இந்த மாதிரி மொபைல் தான் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கான டெம்பர்ட் கிளாஸுக்கான லிங்க்கெல்லாம் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கான லிங்க்கெல்லாம் என்கிட்ட கேட்க தேவையில்லை. நீங்கள் அமேசான்லேயே போய் சர்ச் ஆப்ஷனில் போய் சர்ச் பண்ணுங்கள், ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் டெம்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மொபைல் மாடல் நேமை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து நிறைய ரிசல்ட் வரும். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி 7ஏல வந்து பார்த்திங்கன்னா 285 ரூபா ரேட் வந்தது. ரெட்மி நோட் 7 ப்ரோக்கான டெம்பர்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 235 ரூபா ரேட் வந்தது. ஸோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன ஏறும் இறங்கும். ஸோ அது என்னோடய கையில் இல்லை. ஸோ உங்கள் மொபைலுக்கான மாடல் என்னவோ அதை போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணுன்ற டெம்பர்ட் கிளாஸை நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி.